ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் பார்க்க போகிற இன்டர்போலேஷன் வந்து லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன். இப்போ என்னன்னா, நாம் எப்படி அன்ஈக்குவல் இன்டர்வலுக்கு நியூட்டன் டிவைடட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி அன்ஈக்குவல் இன்டர்வலுக்கு அடுத்த இன்டர்போலேஷன் லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன். இந்த லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இதுக்கு டேபிளில் எதுவும் போட தேவையில்லை, டிஃபரன்ஸ் டேபிளில் எதுவும் போட தேவையில்லை. ஃபார்முலா மட்டும் வச்சுக்கிட்டு ப்ராப்ளத்தை போட்டுடலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. நான் சொல்லித்தர ஐடியாவில் யூஸ் பண்ணி ஃபார்முலா எழுதிக்கங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். எக்ஸ் டேட்டா கொடுத்துருக்கேன், ஒய் டேட்டா கொடுத்துருக்கேன். எக்ஸ் டேட்டா எதுலேருந்து எது வரையும் கொடுத்துருக்கேன்? எக்ஸ் நாட்டிலேருந்து எக்ஸ் த்ரீ வரையும் தான் எழுதி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒய் டேட்டா ஒய் நாட்டிலேருந்து ஒய் த்ரீ வரையும் தான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ டேட்டா இந்த மாதிரி இருக்குது சரிங்களா? எக்ஸ் நாட்டிலேருந்து எக்ஸ் த்ரீ வரையும் எழுதியிருக்கேன். ஒய் டேட்டா ஒய் நாட்டிலேருந்து ஒய் த்ரீ வரையும் எழுதியிருக்கேன். இந்த டேட்டாவுக்கு நான் அந்த லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு அப்படிங்கிற டேர்ம் மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருப்பேன். அப்போ என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ. ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டேர்ம் மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருப்பேன் நியூமரேட்டரில். அடுத்த டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ டேர்ம் மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருப்பேன் நியூமரேட்டரில். அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ டேர்ம் மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருப்பேன். இதெல்லாம் நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டரில் என்ன வரும்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருந்தோம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருந்தோமா? அப்போ என்ன மிஸ் ஆகுது? எக்ஸ் நாட்டு மிஸ் ஆகுதா? அதனால் அந்த எக்ஸ் நாட்டு என்ன மிஸ் ஆகுதோ, இப்போ எக்ஸ் நாட்டு மிஸ் ஆகுது இல்லையா? அந்த எக்ஸ் நாட்டை இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் எக்ஸ் நாட்டை ரீப்ளேஸ் பண்ணி டினாமினேட்டர் எழுதிடணும் இன்டு ஒய் நாட். அதே மாதிரி இப்போ செகண்ட் டைம்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மிஸ் ஆகிற மாதிரி எழுதியிருப்போம் இல்லையா? அப்ப என்ன மிஸ் ஆகுது? எக்ஸ் ஒன் மிஸ் ஆகுதா? அதனால நியூமரேட்டர்ல இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் எக்ஸ் ஒன் ரீப்ளேஸ் பண்ணி டினாமினேட்டர் எழுதிக்கணும் இன்டு ஒய் ஒன். அதே மாதிரி தான் அடுத்த டைம் எழுதியிருப்பேன், அதே மாதிரி தான் அடுத்த டைம் எழுதியிருப்பேன். சரிங்களா? நான் இந்த ஃபார்முலாவை எதுக்கு எழுதியிருக்கேன்? ஒருவேளை சப்போஸ் எக்ஸ் டேட்டா எக்ஸ் நாட்ல இருந்து எக்ஸ் த்ரீ வரையும் கேட்டிருந்தா, சப்போஸ் இங்க வந்து சப்போஸ் ஒருவேளை எக்ஸ் டேட்டா வந்து எக்ஸ் நாட்ல இருந்து எக்ஸ் ஃபோர் வரையும் கேட்டிருந்தா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபார்முலாவை ரீரைட் பண்ணிக்கணும். எப்படின்னா, இப்போ சப்போஸ் எக்ஸ் டேட்டா வந்து எக்ஸ் நாட்ல இருந்து எக்ஸ் ஃபோர் வரையும், ஒய் டேட்டா வந்து ஒய் நாட்ல இருந்து ஒய் ஃபோர் வரையும் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப நீங்க ஃபார்முலா எப்படி எழுதணும்? ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் மிஸ் ஆகிற மாதிரி எழுதுங்க. அடுத்த டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் மிஸ் ஆகிற மாதிரி எழுதுங்க. அடுத்த டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ மிஸ் ஆகிற மாதிரி எழுதுங்க. அடுத்த டேர்ம்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த்ரீ வரையும் மிஸ் ஆகிற மாதிரி எழுதுங்க. அடுத்து ஒன் மோர் டேர்ம் வரும். ஏன்னா உங்களுக்கு டேட்டா இது வரையும் இருக்கு, எக்ஸ் ஃபோர் வரையும் இருக்கு. அதனால அடுத்து இன்னொரு டேர்ம் வரும். என்ன வரும்? அடுத்த டேர்ம்ல நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃபோர் மிஸ் ஆகிற மாதிரி எழுதணும். சரிங்களா? சோ அதான் கொடுத்த டேட்டா எப்படி கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எழுதிக்கணும். நான் இங்க கொடுத்துருக்கிற ஃபார்முலா எதுக்கு கொடுத்துருக்கேன்? இந்த டேட்டாக்கு தான் அந்த ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? அவன் டேட்டா எது வரையும் கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாவை எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் ஐடியா. நெக்ஸ்ட், இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஒய் ஆஃப் 10 கேட்குறாங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அப்போ ஒய் ஆஃப் 10 என்ன அர்த்தம்? ஒய் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 10 போடணும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ எக்ஸ் டேட்டா கொடுத்தாச்சு, ஒய் டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் டேட்டா எதுலேருந்து எது வரையும்? இது எக்ஸ் நாட்டு, எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ. அப்போ எக்ஸ் டேட்டாவை எக்ஸ் நாட்டிலேருந்து எக்ஸ் த்ரீ வரையும் கொடுத்துருக்காங்க. ஒய் டேட்டா ஒய் நாட்டிலேருந்து ஒய் த்ரீ வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருந்தா டேட்டா எது வரையும் இருக்கு? எக்ஸ் நாட்டிலேருந்து எக்ஸ் த்ரீ வரையும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அதே மாதிரி ஒய் டேட்டா ஒய் நாட்ல இருந்து ஒய் த்ரீ வரையும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த டேட்டாக்கு தான் நம்ம வந்து லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எழுதிக்கணும். கொடுத்துருக்க டேட்டாக்கு தகுந்த மாதிரி லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா எழுதிக்கணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? சோ அதுதான் இங்க ப்ரீவியஸா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து அதே ஃபார்முலா தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிட்டேன். இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா எக்ஸ் நாட் வேல்யூ, எக்ஸ் ஒன் வேல்யூ, எக்ஸ் டூ வேல்யூ, எக்ஸ் த்ரீ வேல்யூ இது எல்லாமே டேபிள்ல தெரியும். டேபிள்ல இருந்து எடுத்து போட்டுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய் நாட் வேல்யூ, ஒய் ஒன் வேல்யூ, ஒய் டூ வேல்யூ, இது ஒய் த்ரீ வேல்யூ இது எல்லாமே டேபிள்ல இருந்து வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் இங்க என்ன கேட்டிருக்கேன்? ஒய் ஆஃப் 10 கேட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ ஒய் ஆஃப் 10 என்ன அர்த்தம்? ஒய் ஆஃப் எக்ஸ்ல இதுதான் ஒய் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா தட் இஸ் ஒய் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? சோ அப்போ ஒய் ஆஃப் எக்ஸ்
உங்களுக்கு இது தெரியும். வேல்யூஸ்லாம் அந்த x0, x1, x2, x3, y0, y1, y2, y3 இதனுடைய வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணிருங்க. உங்களுக்கு y of x கிடைக்கும். உங்களுக்கு y of 10 வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த y of xல xக்கு பதிலா 10 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப கண்டுபிடிக்கிறப்போ உங்களுக்கு y of 10 கிடைச்சிரும். சரிங்களா? சோ அப்படிதான் இங்க வேல்யூஸ் கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். இந்த சம்ம நீங்க போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதே வேல்யூ வருதான்னு செக் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு நான் இது கேட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா வேல்யூ கேட்கல, பாலினாமியல் கேட்டிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் இருக்கிற எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த எக்ஸுக்கு எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணாமல் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலினாமியல் வரும். ஸோ அந்த லக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷனில் கொஞ்சம் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது சிரமம் தான். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து டைம் எடுத்து போடணும். சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.